வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது உணவே மருந்து. பழைய காலத்தில் உண்ணுதல் என்பது ஒரு பூஜையாக, இறை வழிபாடாக கருதப்பட்டது. உடலின் உள்ளே குடியிருக்கும் அக்னி ஸ்வரூபமாகிய இறைவனுக்கு நாம் கொடுக்கின்ற ஆகூதியே உணவாகும். பழைய காலத்தில் சூரியன் உதயமான பின்னால் ஒரு முறையும், அஸ்தமனமான பின்னும் ஒரு முறையும் உண்டார்கள். காப்பி டீ எல்லாம் அப்போ கிடையாது. பானங்கள், பலகாரங்கள் பண்டிகை நாட்களில் ஒட்டியே தயாரிக்கப்பட்டது. ஏகாதசி அன்று விரதம் இருந்தார்கள். செரிக்கும் சக்திக்கு ஜடராக்னின்னு பேர். செரிக்காத உணவை குரு என்றும், செரிக்கும் உணவை லகு என்றும் அழைத்தார்கள். பழைய காலத்தில் இட்லியை இட்டு அவி என்றும், தோசையை உத்காரிகை அப்படின்னும் பேர் இருந்ததாம். பண்டைய காலத்தில் பசியும் தாகத்தையும் ஒரு நோயாக கருதுனாங்களாம். பசிக்கு உணவையும் மருந்தாகவும், உணவு மருந்தாகவும், தாகத்துக்கு நீர் மருந்தாகவும் பயன்படுத்தினாங்களாம். அக்னி, இந்த உடலில் இருக்கிற அக்னியை ரொம்ப பாதுகாத்தாங்களாம். அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல உணவுகளை கொடுத்து, செரிக்கிற உணவுகளை கொடுத்து, வயிற்றுக்கு உடலில் நோய் எதுவும் ஏற்படாத மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டு இது பண்ணாங்களாம். அதான் உணவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பண்ணினாங்களாம் அந்த காலத்தில். வாழ்க வளமுடன்.